Hi everyone, இன்னைக்கு நம்ம Flavour Studioல Eggless Wheatflour jaggery cake ஓவன் இல்லாம இந்த மாதிரி நார்மலான எல்லா வீடுகளிலும் இருக்கக்கூடிய கடாயில எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இந்த Wheatflour jaggery cakeக்கு நம்ம எக்லெஸ்ஸா செய்யறதுனால கர்டோ அல்லது பட்டர் மில்கோ எதுவுமே தேவையில்லை. ரொம்ப சிம்பிளா ரொம்ப குறைவான பொருட்களை வச்சு தான் இன்னைக்கு நம்ம பண்ண போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல இந்த கேக்குக்கு தேவையான வெல்லக்கட்டி நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி மண்டை வெல்லம் 1/2 கப் அளவு துருவி எடுத்துட்டு அதை கொஞ்ச நேரம் கொதிக்க வச்சு நல்லா கரைச்சிட்டு வடிகட்டி எடுத்துக்க போகிறேன். இது மாதிரி பண்ணுறது எதுக்குன்னா சில டைமில் வெல்லத்தில் கொஞ்சம் கசடுகள் இருக்கும், அதை ரிமூவ் பண்ணுறதுக்காக. இப்போ நம்ம ஒரு ஈரமில்லாத பவுலில் ஒரு 2 ஸ்பூன் அளவில் டூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட டூட்டி ஃப்ரூட்டி இல்லை அப்படின்னா நட்ஸை கொஞ்சமாக ஃபைனாக நல்லா கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். கூடவே இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு கோதுமை மாவு சேர்த்துட்டு நம்ம இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம மாவில் கோட் பண்ணி எடுத்தால் தான் கேக்கில் நம்ம இந்த டூட்டி ஃப்ரூட்டி சேர்க்கும்போது ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகி அங்கங்கே கேக்கில் நிற்கும். அப்படி இல்லை நம்ம மாவு போட்டு கோட் பண்ணலைன்னா என்ன ஆகும்னா இந்த டூட்டி ஃப்ரூட்டி எல்லாம் மாவில் அந்த கேக் நம்ம ஊற்றுற பாத்திரத்தில் அடிப்பகுதியில் போய் தங்கிரும். இப்போ நம்ம டூட்டி ஃப்ரூட்டி கோட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா ஒரு ஈரமில்லாத பவுலில் 1 கப் அளவு கோதுமை மாவு எடுத்துட்டு 1 டீஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா, இது ரெண்டும் சேர்த்துட்டு நம்ம நல்லா சலிச்சு எடுத்துக்கணும். இப்போது இந்த மாதிரி கட்டிகள் இல்லாமல் சலிச்சு எடுத்ததுக்கப்புறமா இதில் 1/4 கப் அளவில் குக்கிங் ஆயில் நம்ம சேர்த்துக்கணும். 1/4 கப் அப்படிங்கிறது ஒரு 60 ml வரும். ரொம்ப ஃப்ளேவர் எதுவும் இல்லாத சன்ஃப்ளவர் ஆயில் மாதிரியான எண்ணெய்கள் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் அளவு வெனிலா எசன்ஸ் நான் சேர்த்துருக்கேன். இதில் நம்ம நல்லா காய்ச்சி ஆற வச்ச வெள்ளைப்பாகை சேர்த்துக்கணும். இந்த பாகோட அளவு பார்த்திங்கன்னா கரெக்டாக 3/4 கப் இருக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வெள்ளத்தை காய்ச்சும் போது தண்ணி சேர்த்துக்கோங்க. 3/4 கப்பை விட ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அதிகமாக வச்சு கொதிக்க விட்டிங்கன்னா அது கொஞ்சம் கொதிக்கும்போது ரெடியூஸ் ஆகும். ஸோ 3/4 கப் அளவு வெள்ளைப்பாகு நம்ம சேர்த்துட்டு கட்டி இல்லாமல் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். ஒருவேளை வெள்ளைப்பாகு தண்ணி பத்தலை அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் தண்ணி அல்லது பால் நீங்கள் சேர்த்துட்டு கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு இதை கொண்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஓரளவுக்கு லூஸான இட்லி மாவு பதத்தில் இருக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல். இப்போது இதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க டூட்டி ஃப்ரூட்டியை சேர்த்துட்டு லைட்டாக கலந்து விட்டுக்கலாம். ஓவர் மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா கேக் ஹார்ட் ஆயிரும், சாஃப்டாக வராது. ஸோ லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம கேக் மாவில் டூட்டி ஃப்ரூட்டி சேர்த்து நல்லா கலந்தாச்சு. நான் இன்றைக்கி ஒரு 5 இன்ச் அளவு உள்ள கேக் டின் எடுத்துகிட்டு உள்ளே நல்லா கீ அப்ளை பண்ணிவிட்டு பட்டர் பேப்பர் போட்டு அது மேலேயும் கொஞ்சமாக கீ அப்ளை பண்ணியிருக்கேன். சுற்றி எல்லா ஓரங்களையும் கீ அப்ளை பண்ணியிருக்கேன். ஒருவேளை உங்ககிட்ட பட்டர் பேப்பர் இல்லைன்னா நீங்கள் சாதாரணமாக அந்த ஒரு எந்த பாத்திரத்தில் நீங்கள் கேக் வேக வைக்க போகிறீங்களோ அதில் நல்லா ஆயில் அப்ளை பண்ணிட்டு கொஞ்சமாக மைதா மாவு தூவி டஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா கேக் ஒட்டாமல் வரும். இப்போது ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் டின்னில் நான் கேக் பேட்டரை சேர்த்துட்றேன். இப்போது இது மேலேயும் கொஞ்சமாக நான் டூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட டூட்டி ஃப்ரூட்டி இல்லைன்னா நீங்கள் நட்ஸு கூட கட் பண்ணி சேர்த்துக்கங்க. இப்போது இதை மேஜை மேலே ஒரு 2 தடவை இந்த மாதிரி தட்டணும் அப்படின்னா உள்ளே ஏதாவது ஏர் பபிள்ஸ் ஃபார்ம் ஆயிருந்தால் வெளியில் வந்துடும். இப்போ நான் இந்த மாதிரி எல்லா வீடுகளும் இருக்கக்கூடிய அலுமினியம் கடாய் வச்சு தான் பேக் பண்ணி எடுக்க போகிறேன். இந்த அலுமினியம் கடாயை மூடி போட்டு மிதமான தீயில் ஒரு 5 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம கேக் மாவு ஊற்றின டின்னை நேரடியாக அந்த பாத்திரத்தில் வச்சுட்டு மூடி போட்டு லோ மீடியமில் 30லேருந்து 40 நிமிஷம் நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும். இந்த கேக் நீங்கள் நார்மல் ஸ்டவ்வில் பண்ணுறீங்கன்னா நம்ம கடாயை வைக்கிறதுக்கு முன்னால் ஒரு தோசைக்கல்லை கீழே வச்சுட்டு அது மேலே கடாயை வச்சு உள்ளே கேக் டின் வைங்க. இண்டக்ஷனில் பண்ணுறீங்கன்னா அது ஈவனாக தான் அதோட ஹீட் ஸ்ப்ரெட் ஆகும். அப்படிங்கிறனால கீழே நீங்கள் தோசை தவா எதுவும் வைக்க வேண்டிய அவசியம் இருக்காது. இன்றைக்கி இந்த கேக் எனக்கு வேகிறதுக்கு சரியாக 40 மினிட்ஸ் எடுத்தது. கேக் சரியாக வந்துருச்சான்னு பார்க்குறதுக்காக இந்த மாதிரி ஒரு சின்ன குச்சியை நல்லா இன்சர்ட் பண்ணி பார்த்திங்கன்னா எந்த ஒரு மாவுமே ஒட்டாமல் இந்த மாதிரி க்ளீனாக வரணும். ஒருவேளை மாவு ஒட்டிட்டு வருது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரம் மூடி போட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் அல்லது கேக் சரியாக வேகிற வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க.
இந்த கேக் வந்து கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கு அப்புறம் தான் நம்ம டின்லேருந்து வெளியில் எடுக்கணும். சூடாக இருக்கும்போது எடுக்க ட்ரை பண்ணிங்கன்னா கேக் உடைய ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ வந்து இந்த கேக்கை நம்ம ஆற விட்டுடலாம். கேக் ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு சின்ன கத்தியால் ஓரங்களில் லைட்டாக இந்த மாதிரி நீங்கள் கீறி விட்டுட்டு ஒரு தட்டு மேலே வச்சு கவுத்தினீங்கன்னா நல்லா கேக் வந்து எடுக்க வந்துடும். அறவே வந்து ஒட்டாது. பார்த்திங்கன்னாவே தெரியும் எவ்வளவு சாஃப்டாக பர்ஃபெக்டாக Wheatflour jaggery கேக் வந்திருக்கு அப்படின்ட்டு. ரொம்பவே சுலபமாக நீங்கள் இந்த கேக் வந்து வீட்லேயே ரெடி பண்ணி தரலாம். ரொம்பவே ஹெல்தியான கேக்னு சொல்லலாம். இப்போ நான் இதை உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன். ரொம்பவே சாஃப்டான ஸ்பாஞ்சியான Wheatflour jaggery கேக் சூப்பராக வீட்டில் குறைவான பொருட்களை வச்சு எப்படி தயார் செய்கிறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களோட ஃபீட்பேக்கையும் மறக்காமல் எனக்கு சொல்லுங்கள். இதே மாதிரி ஈஸியான ஹெல்த்தியான ரெசிபிஸ் நிறைய நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்குது. அந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம Flavour Studio சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணிக்கோங்க. சீக்கிரமே உங்களை நான் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.